guys, welcome back to our channel. This is Dhanna with Akash and இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய கிச்சனை கொஞ்சமாக அப்டேட் பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ்லாம் முன்னாடி வாங்கி வச்சுருக்கிறேன். ஸோ ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் மீஷோவில் தான் வாங்கியிருக்கிறேன். ஸோ அது என்னென்ன அப்படின்றது தான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் நான் 2-3 இது வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணி முன்னாடி வச்சுருக்கிறேன். ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காட்டிடுறேன். இதெல்லாம் தான் நம்ம கிச்சனுக்காண்டி நம்ம வாங்கின ப்ராடக்ட்ஸ். ஸோ இதெல்லாம் ஒவ்வொன்றா என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பிள்ளைங்க டங்குன்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுடன் வந்து சேரும். அண்ட் இப்போ வாங்க நம்ம என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வந்துட்டு நான் இது என்னன்னு சொல்கிறேன். இது ஆல்ரெடி நான் வந்துட்டு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஓப்பன் பண்ணியிருந்தது. ஓகே, ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா இப்படி தான் இருக்கும். அந்த ப்ராடக்ட் வந்துட்டு உங்களுக்கு கிளியராக தெரியுதா? ஆக்சுவலாக நான் இது வந்துட்டு ஆயில் கேனாக தான் வாங்கினேன். இது வந்துட்டு ஸ்டீல். ஓகே, உள்ளேயுமே ஸ்டீல் தான் இருக்கும். பாருங்கள், கிளியராக தெரியுதா? உள்ளே இருக்கும். ஆக்சுவலாக இந்த ஹேண்டில் இருக்கு இல்லையா, இது நல்லாவே க்ரிப்பாக நிற்கும் போல். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, வழுக்காது, செய்யாது. ஏன்னா இப்போ நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்துட்டு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ அது வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, பிளாஸ்டிக் அப்படின்றதுனால எவ்வளோதான் வாஷ் பண்ணாலுமே நம்ம கை இப்படி வைக்கும்போது வந்துட்டு அந்த பிசுப்பு அப்படியே தான் இருக்குது. ஸோ அதனால தான் நான் முக்கியமாக இந்த ஸ்டீல் வாங்கினது. ஸோ இது வந்துட்டு ஹேண்டிலுமே நல்லா பெருசாக இருக்குது. அதனால் நம்ம கையை விட்டு ஸ்லிப்பாகி கீழே விடுறதுக்கும் சான்ஸே கிடையாது. ஸோ அதனால தான் இதை ஒன்று மட்டும் வாங்கியிருக்கேன். ஏன்னா நான் வந்துட்டு நிறைய யூஸ் பண்ணுறது வந்துட்டு நல்லெண்ணெய் தாங்க நான் நிறைய யூஸ் பண்ணேன். அதனால வந்துட்டு எனக்கு அது இவ்வளோ பெருசாக வந்துட்டு எனக்கு தேவைப்பட்டது. இது கிட்டத்தட்ட 1 லிட்டர் இருக்கும்னு நினைக்கிறேங்க. நான் வந்துட்டு இதோட லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு ஒரு கேப் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி தான் இதோடைய மவுத் பாருங்கள் இவ்வளோ ஓப்பனாக இருக்குது அப்படின்ட்டு நல்லாவே ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இது வந்துட்டு அழகா இப்படி வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணிட்டாலே போதும். ஒரு போதும். அண்ட் மேலே இங்கே க்ளோஸ் பண்ணுறதுக்கும் ஒரு கேப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அழகாக இப்படி க்ளோஸ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் நம்மளுடைய கிச்சனில். ஸோ இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நான் ஆர்டர் பண்ணது. ஸோ இப்படி தான் இருக்கும். ஸ்டீல், ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீல் தான். இது எவ்வளோன்னு எனக்கு தெரியல. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராடக்ட் போகலாம். அண்ட் இப்போ வரைக்குமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கு வந்துட்டு கிளாஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு பயம். நம்ம வந்துட்டு கரெக்டாக ஹேண்டில் பண்ணிப்போமா அப்படின்னு தெரியலை. ஸோ அதனால் வந்துட்டு நான் கிளாஸ்க்கு வந்துட்டு போனது கிடையாது. ஸோ இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு கிளாஸை வந்துட்டு வாங்கியிருக்கிறேன். ஸோ இதே மாதிரி தான் நான் பிளாஸ்டிக்கில் வச்சுருந்தேன். பட் அதுதான் இப்படி ஹேண்டில் பிடிக்கும்போது வந்துட்டு பிசுப்பாக இருக்கும். நம்ம வாஷ் பண்ணாலும் அந்த க்ரீஸ் வந்துட்டு அப்படியே இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு கிளாஸில் வாங்கினேன். ஆக்சுவலாக அழகாக இருக்குங்க. இப்படி இதோட இதுவுமே நல்லா இருக்குது. இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணோம்னா இது டக்குன்னு ஓப்பன் ஆயிரும். இது ஓப்பன் பண்ணி நம்ம ஜஸ்ட் வந்துட்டு இப்படி போர் பண்ணால் போதும். ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு ஒரு வயர் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு வீடியோவில் தெரியல? தெரியுது, நல்லாவே தெரியுது. இந்த மாதிரி இருக்கிறதுனால இது வந்துட்டு இப்படி அழகாக போயிட்டு இப்படி நல்லா வந்துட்டு புஷ் பண்ணி உள்ளே தள்ளுற மாதிரி இருக்குது. அழகாக வந்துட்டு இப்படி ஊற்றிக்கலாம். இது வந்துட்டு பேக் ஆஃப் 2ங்க. இது ரெண்டுமே வந்துடும் இந்த மாதிரி. நான் இதை எப்படி மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஏன்னா இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கிளாஸ் யூஸ் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி நான் கிளாஸ்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் எப்படி இதை மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்றத கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக எனக்கு ரொம்ப வந்துட்டு தேவைப்பட்ட ஒரு விஷயம். ரொம்ப நாளாகவே வாங்கணும். நான் நிறையா கடையிலையுமே நான் வந்துட்டு போய் விசாரிக்கும் போது அது நிறைய ரேட் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக இது வந்துட்டு நல்லாவே க்ரிப்பாக இருக்குங்க. ஏன் அப்படின்னா 4 பக்கமே நம்மளுக்கு வந்துட்டு அந்த புஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது கீழே வந்துட்டு ப்ளேஸ் ஆகி நல்ல ஒரு
grip வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இதுதான் என்னுடைய ஆயில் கேன். எனக்குன்னா அவ்வளோலாம் கிடையாது, எனக்கு ஆயில் கேன் வைக்கிறதுக்கு இது எனக்கு போதுமானது. ஸோ ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதோட லிங்க்கும் நான் கீழே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸை ரெகுலராக பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், என்னோடய கிச்சன் சைடில் வந்துட்டு நான் ஒரு பிளேட்டில் தான் எல்லா கேன்ஸையுமே நான் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால தான், ஏன்னா அது வந்துட்டு அந்த ஒரு இடத்துல மட்டும் எண்ணெய் ஆகாமல் அதுக்கு கீழே நான் ஒரு ஷீட் மாதிரி போட்டிருப்பேன். அந்த ஷீட்டுமே எனக்கு வந்துட்டு ஆயிலாக தான் இருக்கும். அதனால தான் நான் மெயினாக வந்துட்டு இதை வாங்கினதேவும். ஆக்சுவலாக இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்குது. இது வந்துட்டு நல்லா பண்டிலாகவே இருக்குங்க. பேக் ஆஃப் 2 தான், ஒரு 100க்குள்ளே 81 சம்திங் அவ்வளோதான் வந்தது. இது வந்துட்டு பேக் ஆஃப் 2 இருக்குது பாருங்கள். இந்த பண்டில் வந்துட்டு நல்லாவே இருக்குது. இவ்வளோ இருக்குது பாருங்களேன், இவ்வளோ இருக்குது. இது 81 சம்திங் தான். 2 இருக்கும் இதே மாதிரி. இதுவும் இந்த மாதிரி நிறைய. இது வந்துட்டு என்ன மாதிரி ஓப்பன் கிச்சனாக இருக்குது அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ ஓப்பன் கிச்சனாக இருக்கும்போது மேலே கவுண்டர் டாப்பில் இருக்குது, நம்ம தட்டி விடுறோம், தூசி தட்டி விடுறோம் அப்படின்னா அது கீழே வந்துட்டு விழும். இது வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் அல்லது வந்துட்டு மந்த்லி ஒன்ஸ் நம்ம க்ளீன் இதை எடுத்து அப்படியே தூக்கி போட்டுக்கிட்டா போதும். நம்ம கீழே வந்துட்டு எதுவுமே நம்மளுக்கு வந்துட்டு ஆகாது. அதே மாதிரி அந்த கீழே ஷெல்ஃப்லலாம் எனக்கு வந்துட்டு கபோர்டு எதுவுமே கிடையாது. அதனால் இதை நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் அதை அப்படியே தூக்கி அப்படியே போட்டுடலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இது வந்துட்டு டிஷ்யூ கிளாத் மாதிரி இருக்குங்க. ஓகேவா, இது வந்துட்டு 2 இருக்குது. அந்த ப்ரைஸ்க்கு வந்துட்டு இது ஓகே தான். இது வந்துட்டு என்ன ஆர்டர் போட்டோம் வந்துட்டு தெரியலங்க, தெரியுதா? பேக் ஆஃப் 6 வந்துட்டு பாக்ஸஸ் நான் வந்துட்டு ஆர்டர் போட்டிருந்தேன். இந்த மாதிரி ஒரு கவரில் வந்துட்டு கொடுக்குறாங்க. ஓகேவா, இது ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இது ஓப்பன் பண்ணி இந்த கவர் எடுத்துட்டோம் அப்படின்னா இதுக்குள்ளே வந்துட்டு இந்த கேப் போட்டு தராங்க. இது வந்துட்டு எது கொடுத்துருக்காங்க எனக்கு தேவையில்லை. இப்படி அழகாக வந்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதாங்க. ஏர் டைட்டாகவும் இருக்கும். இது வந்துட்டு நான் மெயினாக வாங்கினது வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு பருப்பு எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காண்டி தான் வாங்கினது. கேப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு வயர் மாதிரி இருக்குங்க. ஆமாம், இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு இல்லையா, இது வந்துட்டு நம்ம மிக்சிலலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வயர் கொடுத்துருக்காங்க உள்ள. இது வந்துட்டு நம்ம எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். இது எடுத்து இப்படி எடுத்து வாஷ் பண்ணணும்னாலும் வாஷ் பண்ணிக்கலாம். நான் எடுத்து காட்டுறேன். இந்த மாதிரி எடுத்து வாஷ் பண்ணணும்னாலும் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா காய வச்சுட்டு உள்ளே இப்படி வந்துட்டு இப்படி ஸ்டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சுதுங்க. இது நல்லா இருக்கு. ஏன்னா இங்கே வந்துட்டு பாருங்கள் ஒரு க்ரிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த க்ரிப்பில் தான் நம்ம கரெக்டாக வந்துட்டு ஃபிட் பண்ணணும். இதோ கார்னர்ஸில் இருக்குது பாருங்களேன், இந்த க்ரிப்பில் தான் நம்ம கரெக்டாக வந்துட்டு ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த இருக்குது பாருங்கள், இந்த இதில் இதை வந்துட்டு அழகாக இப்படி ப்ளேஸ் பண்ணி இப்படி அழகாக வச்சுட்டா போதும், அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இந்த பாக்ஸில் வந்துட்டு சில்லி பவுடர் அந்த மாதிரிலாம் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா பவுடரோட இது வந்துட்டு இங்கேயுமே இருக்கும், இதுக்குள்ளேயுமே இருக்கும். நம்மளால் அதை வாஷ் பண்ண முடியலை அப்படின்னா சொல்லணும், எடுத்து நம்மளாவே ஈஸியாக வாஷ் பண்ணி அப்புறம் காய வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கு, நல்லாவே க்ரிப்பாக இருக்குங்க. இப்போ நான் வாங்கின எல்லா ப்ராடக்ட்ஸுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ப்ராடக்ட் வந்துட்டு உங்களுக்கும் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் அண்ட் கமெண்ட் என்னை இன்னும் நல்லா பூஸ்டப் பண்ணும். ஸோ இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அவ்வளோதான். ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் இட்ஸ் பை ஃப்ரம் தன்னா வித் ஆகாஷ். பாய்.